திருவள்ளுவர் தினத்தன்று கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த 4 பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இயங்கி வரும் மதுபானம், சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவு பிறப்பித்தது. மதுபான கடைகள் மூடப்பட்டிருப்பதை பயன்படுத்தி கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்பவர்களை பிடிக்க கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நேற்று கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, துணை தாசில்தார்கள் நாகராஜன், ரவிச்சந்திரன் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் தலைமையில் 3 பறக்கும் படைகள் அமைத்து வில்லியனூர், மண்ணாடிப்பட்டு, பாகூர், நெட்டப்பாக்கம், அரியாங்குப்பம் கொம்யூனியன்கள், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர சோதனை நடத்தினர். அப்பொழுது பாவாணர் நகர், சேதராப்பட்டு, திருக்கனூர், அரியாங்குப்பம் பகுதியில் கள்ளத்தனமாக மதுபானங்களை விற்ற 4 பேர் மீது வழக்கு பதிந்து 18 லிட்டர் சாராயம், 9 லிட்டர் மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணகுமார், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அதிமுக மீட்புக் குழுவின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் உழவர் திருநாளை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த வம்பப்பட்டு கிராமத்தில் உழவர் திருநாளை முன்னிட்டு மஞ்சு விரட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றங்கரையில் மாட்டுப் பொங்கலை கொண்டாடிய கிராம மக்கள் தங்கள் வளர்க்கும் பசுக்களுக்கு தோரணங்கள் மற்றும் வண்ண பலூன்கள் கட்டி புது பானையில் பொங்கலிட்டு செங்கரும்பு, மஞ்சள் கிழங்குடன் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். தொடர்ந்து திருக்கனூர் திடலில் மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் திடல் வளாகத்தில் பாத்தி கட்டி இருக்கும் நீரில் இறங்கி பொங்கலை கொண்டாடினால் வியாபாரம் பெருகும், விவசாயம் செழிக்கும், மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள் என்பது ஐதீகம். அதன்படி திடல் வளாகம் முழுவதும் சிறு சிறு பாத்திகளாக அமைக்கப்பட்டு அதில் நீர் பாய்ச்சி அந்த நீரில் இறங்கி பொங்கலை கொண்டாடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திருக்கனூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு பாத்தி கட்டி நீரில் இறங்கி பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். உழவர்கரை நகராட்சி பகுதியில் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி தடையை மீறி செயல்பட்ட 199 இறைச்சி கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிச வகைகளை விற்பனை தடை செய்யப்பட்டது. எனவே அன்றைய தினத்தில் தடையை மீறி செயல்படும் கடைகள் மற்றும் இறைச்சி கூடங்களுக்கு சீல் வைப்பதுடன் சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் உத்தரவின் பேரில் இறைச்சி கடைகளை கண்காணிக்கும் தனிப்படை அமைக்கப்பட்டது. இளநிலை பொறியாளர் சேகர் ஜெய்சங்கர் தலைமையிலான குழுவினர் இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, காமராஜர் நகர், லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, கதிர்காமம், உழவர்கரை உள்ளிட்ட தொகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அதில் தடையை மீறி செயல்பட்ட 199 கடைகளுக்கு மொத்தம் 62,450 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதிகபட்சமாக இந்திராநகர் தொகுதியில் 33 கடைகளுக்கு 16,500 ரூபாய், கதிர்காமம் தொகுதியில் 47 கடைகளுக்கு 13,700 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த தினத்தை ஒட்டி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர், பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலையில் உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை கழகத்தில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு படத்திற்கும் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். இதன் தொடர்ச்சியாக 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக புறப்பட்டு சுப்பையா சாலை, காந்தி வீதி, புசி வீதி வழியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள கழகத்தினர் புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். புதுச்சேரியில் 2 பேரிடம் 1,42,000 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இருந்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி செல்லான் நகரை சேர்ந்தவர் தனியார் வங்கியில் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி வந்தார்.
அவரது கார்டு கணக்கில் இருந்து மர்ம நபர்கள் 1,14,660 ரூபாயை எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதேபோல வேல்ராம்பட்டை சேர்ந்தவர் 28,100 ரூபாயை இழந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாளை ஒட்டி அவரது படத்திற்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மணிகரை பேருந்து நிலையத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வரும் புரட்சித் தலைவருமான டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு அதிமுகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் எம்ஜிஆர் அவர்களின் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து எம்ஜிஆரின் மகத்தான சாதனைகளை நினைவு கூர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் முகமது யூசப், அவைத் தலைவர் பழனி, பொதுக்குழு உறுப்பினர் பூபதி, மாவட்ட பிரதிநிதி ரகுநாதன், விவசாய அணி செயலாளர் சக்கரவர்த்தி, அண்ணா தொழிற்சங்க தலைவர் ஜெயமூர்த்தி, கழக நிர்வாகிகள் ஜெயக்குமார், விவேகானந்தன் மற்றும் கிளை செயலாளர்கள் முத்துராமன், சம்பத், கோபால், சுப்பிரமணி, ஏழுமலை உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்டத்தில் புதியதாக 120 ஓட்டுச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓட்டுச்சாவடி எண்ணிக்கை 798 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாவட்டத்தில் 120 ஓட்டுச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. 32 ஓட்டுச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 381 ஓட்டுச்சாவடிகளில் உள்ள பகுதிகள் மறுசீரமைப்பு மற்றும் 111 ஓட்டுச்சாவடிகளின் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரம் புதுச்சேரி கலெக்டர் அலுவலக இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள 25 சட்டசபை தொகுதிகளில் ஏற்கனவே 798 ஓட்டுச்சாவடிகள் இருந்தது. தற்பொழுது மறுசீரமைப்பில் புதிதாக 120 ஓட்டுச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் தற்பொழுது மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை 918 உயர்ந்துள்ளது.